ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம அடை தோசைலாம் பண்ணும்போது நம்ம முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க. சிலவங்க வந்து முழுசா போட்டு பண்ணுவாங்கங்க. முழுசா போட்டு பண்ணாமல் நம்ம கீரையை போட்டு வதக்கி பண்ணோம்னா, கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வதக்கும்போது இந்த தாளசத்துலேயே முருங்கைக்கீரையும் போட்டு வதக்கி பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப செவக்க வதங்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி லைட்டாக வதக்கி நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பச்சை முருங்கை இலை போட்டதோட நம்ம அந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரைலாம் நம்ம தனியாக பொரித்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு, இல்லைன்னா இந்த மாதிரி அடை தோசை, இல்லைன்னா சட்னி, தோசை அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க. சத்தம் கட்டாமல் சாப்பிட்ருவாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போருங்க, ரொம்ப வதக்கணும்னு வேண்டாம். லைட்டாக அந்த பச்சை வடை போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அல்டா மாவோட நம்ம தட்டிக்கிடலாம். வதங்கிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கி வச்ச முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மணமாக இருக்குங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.